14 வயது சிறுமியிலே இந்த அம்பாள் தோன்றி தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றக்கூடாது என்று பாலஸ்தானம் செய்த அந்த கட்டடங்களை எல்லாம் இடித்து அழித்து மீண்டும் அந்த தன்னுடைய ஆதி இடத்திலே கொண்டே அங்கே அந்த தன்னுடைய திரிசூலத்தை வைத்து நாங்கள் நினைக்கிறோம் சுழிபுரம் பாண்டாவத்தை காளி கோயிலில் நிற்கிறோம். வருடாந்த அலங்கார திருவிழாவில் இன்றைக்கு 11ஆம் நாள் திருவிழாவை கிராம பிரதர்சனம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. பார்த்திங்கன்னா காளி ஊரை சுற்றி கொண்டு வருகின்ற காட்சி இடம்பெற இருக்கிறது. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எங்களோட இளைஞர்கள்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க அந்த ஊர்வலத்துக்காக. சுழிபுரம் பாண்டாவத்தை மகா காளியம்மன் ஆலயத்துக்கு முன்பக்கமாக தான் நிற்கிறோம். வணக்கம், உங்களோட பேர்? கிருஷ்ணராஜ். இன்றைக்கு அந்த ஊர்வலத்துக்காக இந்த வாழை மரங்கள் மற்ற வேப்ப மரங்கள் எல்லாம் கட்டினமே. சுழிபுரம் பாண்டவட்டை பதியிலே கோவில் கொண்டு அருள்பாலித்து வருகின்ற வீரமகாளி அம்பாளுடைய வருடாந்த அலங்கார உற்சவம் ஆரம்பமாகி இன்றைய தினம் 11ஆம் நாள் உற்சவ நிகழ்வு. இப்போ இன்னும் சொற்ப நேரத்திலே அம்பாள் வீதி விழா வருகிறது. அருள்மிகு பாண்டவட்டை பேச்சியம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து திருவடுநிலை வாகை வைரவர் ஆலயத்தை சென்றடைந்து அங்கிருந்து காட்டுப்புலம் காளியம்பாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே அதனைத் தொடர்ந்து சித்தில் ஐயனார் ஆலயம் ஊடாக மீண்டும் இந்த ஆலயத்தை வந்தடையும். இந்த அம்பாளுடைய அதிசயங்கள் ஏராளம். முன்னோர்களால் ஆதரிக்கப்பட்ட இவ்வாலயம் ஒரு குடிசையிலே இருந்து இந்த ஆலயம் பல குடிசையிலே இருந்து தான் இந்த ஆலயம் தோன்றியதாக வரலாறுகள் கூறுகின்றது. கடந்த நான் நினைக்கிறேன் 2004ஆம் ஆண்டு இந்த பகுதி மக்கள் மீள குடியமர்ந்த நிலையிலே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பல வழிகளிலும் முயற்சித்த போதிலும் இந்த ஆலயம் கட்டுவதற்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தன. அந்த வகையிலே மெய்யடியாராகிய நானும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஊர் மக்களோடு பல முயற்சி எடுத்தும் ஆனால் அது கைகூடவில்லை. கடந்த 2006ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்த போதிலும் நான் கூட இந்த ஆலயத்தை விட்டு தவற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த காலத்திலே ஏற்பட்டது. ஒரு கொலை முயற்சியிலிருந்து நான் தப்பி இந்த அம்பாள் தான் என்னை இந்த லாத்துக்கு பாதுகாத்து அந்த நேரம் இந்த ஆலயத்தின் முன்னால் என்னை கொண்டு வந்து கிடத்தி இங்குள்ள அடியார்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை இங்கிருந்து சுழிபுரம் பத்தி ஊடாக சங்கானை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே இருந்து நான் மீண்டும் தப்பி ஒரு 2 வருடங்கள் தலைமறைவான சூழலில் வாழ வேண்டி இருந்தாலும் இந்த அம்பாள் என்னோடு கூட இருந்து இந்த அடியார்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து மீண்டும் இந்த நாங்கள் 2010ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சிகள் எடுத்த போதிலும் ஒரு ஐயர் என்று சொல்லப்படுகின்ற பூநூல் தரித்த ஐயர்மார்களை கொண்டு நாங்கள் இங்கே பாலஸ்தானம் செய்து இந்த ஆலயத்தை வேறொரு பகுதியிலே கட்டுவதற்கு முயற்சித்தோம். இடவசதிக்காக முயற்சித்த போதிலும் ஆனால் ஒரு 14 வயது சிறுமியிலே இந்த அம்பாள் தோன்றி தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றக்கூடாது என்று பாலஸ்தானம் செய்த அந்த கட்டடங்களை எல்லாம் இடித்து அழித்து மீண்டும் அந்த தன்னுடைய ஆதி இடத்திலே கொண்டே அங்கே அந்த தன்னுடைய திரிசூலத்தை வைத்து இந்த இடத்திலே ஆலயத்தை கட்டுமாறு பணித்ததற்கமைய இந்த அடியார்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டினார்கள். அந்த நேரத்திலே நாகம் ஒன்று இந்த ஆலய கட்டுமான பணிகளிலே மக்களோடு மக்களாக நின்று இந்த ஆலயம் கட்டுமான பணிகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு புதினம் என்னென்று சொன்னால், இங்கே ஒரு ஆலயத்திலே இருந்த அடியவர்கள் யாராவது துன்பப்பட்டால் அல்லது விபத்துகளிலே கூட பல அடியார்கள் தப்பி இந்த நேர்த்திக்கடனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் குழந்தைகள் இல்லாத எத்தனையோ பேர் இங்கே நேர்த்தி வச்சு
இந்த ஆலயத்திலே குழந்தைகள் கிடைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அதேபோல் இந்த அம்பாள் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மக்களும் நிம்மதியாகவும் இதேபோல் வாழ வேண்டும். எல்லாருக்கும் ஓம் வீரமாகாளி அம்பாள் துணை இருப்பார் என்று வேண்டிக் கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். தற்பொழுது பார்த்திங்கன்னா விநாயகருக்குரிய பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் இருக்கும் காளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் காளியம்மனுக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடைபெற்று திருவீதி உலா வருகின்ற காட்சி இடம்பெற இருக்கிறது. தற்பொழுது மங்கள வாத்தியத்துடன் இப்போ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நேரலையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த
திருப்பணி காசு இருக்கிறது. நிறவுடங்கள் வைக்க வந்து ஏன் இந்த பக்கத்தில் மஞ்சள் தண்ணி வைக்கிறவன் சாமி அந்த குளிர்மைப்படுத்துறதுக்காக இந்த 3 மைல் தூரத்தில் வந்து தோளில் காவி கொண்டு போயினவே ஏன் இல்லை வருடம் இப்படித்தான் நடக்கிறதா இல்லைன்னா தோளில் தான் காவிட்டு போயினோம். அப்போ 3 வாகனம் வருது அவை ஏற்றிட்டு வர்றதுக்கு. சரி சரி ஓகே. அந்த ஊரை பாருங்க, அந்த வாழை மரங்கள் மற்றது இந்த வேப்பங்குலைகள் எல்லாம் கட்டி அந்த அம்மனை வரவேற்பதற்காக வந்து அலங்கரிச்சிருக்கணும். அம்மன் ஆலயத்தை வந்தடைந்திருக்கின்றார். இது வாழைகள் கட்டப்பட்டு இங்கே அந்த வாழைகள் வெட்டுகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொற்ப நேரத்திலே அம்பாள் அங்கிருந்து புறப்பட்டு வரலாற்று பிழைத்து வைத்த திருவடிநிலை வைரவர் ஆலயத்தின் ஊடாக மீண்டும் காட்டுப்பிலம் காளியம்பாள் ஆலயத்தை சென்றடைந்து அங்கிருந்து சித்தில் ஐயன் ஊடாக மீண்டும் காளியம்பாள் வீரமா காளியம்பாள் ஆலயத்தை வந்தடையும்.